கயல் சீரியல்ல அடுத்தடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க. ஸோ எழில் வந்து ஏன் இன்ன வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு அப்படிங்கிறதுக்கான டவுட் வந்து இப்போ கயலுக்கு வந்துருச்சு. ஸோ அத நம்ம எப்படியாவது உறுதிப்படுத்தணும். அவருக்கு என்னதான் ஆச்சு? அவர் வந்து உண்மையிலேயே வந்து இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அவருக்கு அன்னைக்கு நைட் அப்படி என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிறது தான் வந்து மெயினா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முயற்சி பண்ண போறாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இவ்ளோ நாள் வரைக்கும் அவங்க ரொம்ப அமைதியா எங்கேயுமே தேடாம எழில் வந்துருவாரு வந்துருவாருன்னு மட்டும் தான் வந்து நினச்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எதுவுமே அவங்க வந்து கண்டுக்காமயே இருந்திருக்காங்க. இப்போ இந்த புதுசா வந்து சக்தி தான் வந்து இந்த ஐடியா குடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் ஃபுல்லா சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. எழில் பார்த்திருந்தா சும்மா இருக்க மாட்டாரா? அப்ப இன்னும் வரைக்கும் அவர் எந்த ரியாக்டும் பண்ணல அப்படின்னா, நிச்சயமா அவருக்கு வேற ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க வந்து நெனச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம இவ்ளோ சீக்கிரமா வந்து விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம உடனே கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் போய் தேடணுமா அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாலுவ வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல எழில் எங்கெங்கே போவாரு அப்படிங்கிற எல்லா இடத்துக்குமே போயிட்டு நம்ம வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாங்க. ஸோ நான் கயல் வந்து ஏற்கனவே நான் அங்கெல்லாம் போயிட்டு விசாரிச்சுட்டேன் சக்தி. ஆனா எந்த விதமான குழுவும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. பரவால்ல கயல் இதில என்ன இருக்கு? இன்னொரு தடவ கூட நம்ம போயிட்டு விசாரிப்போம். ஒரு வேள வந்து அன்னைக்கு நீ வந்து விசாரிக்கும்போது அங்க சம்மந்தப்பட்ட யார் வேணாலும் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு தடவ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இங்க மூர்த்தியும் வந்து நானும் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பரவாயில்லண்ணா நாங்க போய் பார்த்துட்டு வரோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்க ஃபோன் பண்றோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேருமே கிளம்பி வந்து எழில் எப்பயுமே ரெகுலரா போற இடத்துக்கு எல்லாத்துக்குமே போய் வந்து அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க. எழிலோட ஃபோட்டோவ காமிச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து வந்தாங்களா இங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது, ஸோ நெறைய இடத்துல கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, எழில் வந்து வந்த மாரி ஒரு அடையாளமே வந்து இல்லாத மாரி தான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, கயலையுமே சேர்த்து கொஞ்சம் அப்படியே தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து புருஷன வந்து அப்படியே நேக்கா கொன்னுட்டு, இப்போ என்னடான்னா அவன வந்து தேடுற மாரி நீ தேடிக்கிட்டு இருக்கியா? எதுக்கும்மா இந்த மாரிலாம் நீ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க? போம்மா போய் வேற வேலைய பாரும்மா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த பேச்ச எல்லாமே தாண்டி நமக்கு ஃபர்ஸ்ட்டு எழில் வேணும். எழிலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பேச்செல்லாம் பேசுனா பேசிட்டு போட்டும் அப்படிங்கிற மாரி வந்து விட்டு தள்ளிட்டு எல்லா இடத்துக்குமே போறாங்க. அண்ட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்ல வந்து உட்கார்ந்திருப்பார் இல்லையா? அந்த இடத்துல வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல எழிலுக்கு. எங்க போய் கேட்டாலுமே அவர பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. எழில் எங்க போனாரு? என்ன ஆனாருன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாரு கயல், நீ வந்து தைரியத்த மட்டும் விட்றாத. நிச்சயமா வந்து எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் யாராவது ஒருத்தர் மூலமா நமக்கு வந்து தெரிய வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்ச்மேன் இருக்காரு இல்லையா? ஆல்ரெடி கயல் கிட்ட வந்து பேசியிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போய்க்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வாட்ச்மேன வந்து நம்ம சக்தி வந்து கூப்பிடுவாங்க. "அண்ணன் ஒரு நிமிஷம் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அப்புறம் கயல பார்த்தோனே வந்து, "கயல் நீ தானாம்மா? என்னம்மா உன்ன பத்தி வந்து சோஷியல் மீடியால என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் நம்பவே முடிய மாட்டேங்குதும்மா. அப்படி எழில் தம்பிக்கு என்னதாம்மா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு எனக்கே ஒண்ணும் தெரியல அண்ணே. நானே வந்து எழில தேடிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அ கயல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்தி கேட்குறாங்க, "அண்ணா நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். நீங்க கோச்சிக்காம கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எழில எப்பயாவது வந்து இந்த சைடோ அல்லது வேற பக்கமோ எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்துருந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா அவர் கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நைட் டைம்ல மட்டும் தான் வந்து அவர் தனியா இருந்தாரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா நான் தான் அந்த விஷயத்த அன்னைக்கே நான் கயல்கிட்ட சொன்னேன்ல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "என்னென்ன சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி சக்தி கேட்கும்போது, "அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து இங்க தம்பி இருந்திருப்பாரு போல இருக்கு. மறுநாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தான் வந்து எழில் தம்பிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. யாரோ ஒரு 4, 5 பேர் சேர்ந்து அவன வந்து அவங்கள வந்து அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ இத கேட்டவுனே வந்து பார்த்தீங்கன்னா, கயல் அப்புறம் சக்தி 2 பேருமே பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ கயல் வந்து, "என்னண்ணே சொல்றீங்க? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா கயல் நான் அன்னைக்குமே இத தானம்மா சொன்னேன். நீ சரியா கவனிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஐயோ! நீங்க அன்னைக்கு இப்படியா சொன்னீங்க? நான் வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்து" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "அட என்னம்மா நீனு? இந்த விஷயத்த தாம்மா நான் அன்னைக்கே வந்து சொன்னேன். இந்த மாரி தம்பிய யாரோ 4 பேர் சேர்ந்து அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில தான் வந்து ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தம்பிய கூட்டிட்டு போச்சும்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, அப்பதான் வந்து சரி அப்ப இவனுக்கு வந்து வேற என்னமோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து தெரிய வருது. ஸோ உடனே சக்தி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கயல் வந்து அழுகுறாங்க. "இங்க பாத்தியா சக்தி, எங்க எழிலுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிருச்சு" அப்படிங்கிற மாதிரி.
அண்ணே ரொம்ப நன்றி, நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த விஷயத்துக்காக தான் நாங்க வந்து இவ்ளோ நேரமா வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எழிலுக்கு என்ன ஆச்சு, என்ன ஏது அப்படின்னு ஒண்ணும் தெரியாம வந்து நாங்க முழிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல குடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எம்மா இந்த விஷயத்த நான் அன்னைக்கே நான் கயல் கிட்ட சொல்லிட்டேன். இந்நேரம் அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சோன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வரைக்கும் அவருக்கு நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு நெனைக்கும்போது தான் எனக்கு அவ்ளோ அதிர்ச்சியா இருக்கும்மா. சீக்கிரமா அவர நீங்க கண்டுபிடிங்க. அவர வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தாங்க. நிச்சயமா வந்து அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஒண்ணு அவர் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இல்லன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்கள இந்த மாரி ஆயிருக்கு அப்படிங்கிறத நெனச்சு அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. இது 2ல ஏதாவது ஒண்ணு தாம்மா நடந்திருக்கும். நீங்க கரெக்ட்டா வந்து விசாரிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ரொம்ப நன்றி அண்ணே. எவ்வளவோ பேரு என்ன பத்தி அவ்ளோ தப்பு தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் தான் எனக்கு ஆறுதல் குடுக்குற மாரி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது, இங்க பாருங்கம்மா கயல், உன்ன பத்தியும் சரி, தம்பிய பத்தியும் சரி எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அதனால நிச்சயமா இது எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா நல்லது நடக்கும். சீக்கிரமா போயிட்டு நீங்க வந்து எலில கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் கிட்ட வந்து ஃபோன் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து மூர்த்தி கிட்ட வந்து சொல்றாங்க. நாங்க வழக்கமா வந்து வர்ற பார்க்ல வந்து பார்த்தோம். ஸோ அங்க இருக்கிற அந்த வாட்ச்மேன் வந்து எலில வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து யாரோ வந்து அடிச்சு தூக்கி போட்டுருக்காங்களா, அதனால எலில வந்து மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க மூர்த்தி அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன கயல் என்ன சொல்ற? மாப்பிள்ளைய அடிச்சு தூக்கி போட்டுருக்காங்களா? யார் அது?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் தெரியல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரி இப்போ மாப்பிள்ளை வந்து அப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா? எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு ஏதாவது கேட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவர் தெரியலன்னு சொல்ட்டாரு. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா? அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் தான் வந்து பார்க்கணும். மாப்பிள்ளைய எங்க வச்சிருக்காங்க? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, கயல் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாளோ, அங்க தான் எழில வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இவ்ளோ நாள் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அண்ட் இப்ப தான் வந்து அது வெளிலவே வந்து வரப்போகுது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலா போய் தேட போறாங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இந்த விஷயம் வந்து பாலுவுக்கு தெரியாது. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த 3 பேருமே சேர்ந்து நம்ம எலில போட்டு இப்படிலாம் அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க. நிச்சயமா இந்த விஷயமுமே வந்து வெளில வரப்போகுது. அண்ட் இந்த விஷயம் பாலுவுக்கு என்னதான் தெரியாம இருந்தாலுமே, அ இன்டைரக்ட்டா வந்து அவனுமே தான் இதில சம்மந்தப்பட்டிருக்கான். ஏன்னா அவனுக்காக தான் இவங்க வந்து எலில இப்படி போட்டு அடிச்சு தூக்கி போட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலுவுக்கும் எழிலுக்கும் ஒத்து வருமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போயிட்டு இதுக்கப்புறம் தான் போய் தேட போறாங்க. இதுக்கிடையில அந்த கௌதம் டாக்டர் வேற, ஸோ இவங்க 2 பேத்தையும் பழி வாங்கணும், இவங்க 2 பேத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஒரு பக்கம் சிவசங்கரி, கயல் வந்து எழில பார்த்துறவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி அவங்க 2 பேரோட மீட்டிங் இருக்க போகுது, என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.